தமிழ் திரையுலகில ஒரு காலத்துல காமெடியில கலக்கியவர் தான் வடிவேலு அவர்கள். ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த், விஜய், அஜித் அப்படின்னு அனைத்து நடிகர்களுடைய படங்களுமே தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருந்திருக்காரு. இன்றைய இளைஞர்களுடைய மீம்ஸ்கள்ல நாயகனாகவுமே ஜொலிச்சிட்டு இருக்காரு. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலின் போது விஜயகாந்த் அவர்களுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக திமுகவுடன் சேர்ந்து மிகவும் தரைக்குறைவாக பேசினார் வடிவேலு அவர்கள். அந்த தேர்தல்ல விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார். வடிவேலு சினிமாவை விட்டே ஒதுக்கி வைக்கப்பட்டாரு. அதற்கு பின்பு அவரால பழைய வெற்றியை கூட கொடுக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. சமீபத்துல வந்த மாரிசன் படம் தோல்வியடைந்தாலுமே வடிவேலு நடிப்பு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. தற்போது மீண்டுமே அரசியல் கூட்டங்கள்ல பேச ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில நடிகர் வடிவேலு கலந்து கொண்டு பேசியிருக்காரு. அவர் பேசும்போது எதற்கெடுத்தாலுமே திமுக வழிக்கணும்னு சொல்றது, டேய் அந்த மாதிரி சொன்னவெல்லாம் காணும்டா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எவன் சொல்றானோ அம்புட்டு பெரியுமே காணும், எங்க இருக்கானுங்கன்னே தெரியல, ரொம்ப விலாவரியா பேசினா சிக்கலாயிடும், எப்படிடா திமுக வழிக்க முடியும், அது தஞ்சாவூர் கோபுரம் மாதிரி நிக்குது, என்ன செய்தாலுமே திமுக அழியாது, வசனமெல்லாம் மேடையில தான் பேச முடியும், ஆனா செயல்ல திமுக மட்டுமே செய்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சீண்டுவது போல பேசியிருக்காரு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல நேரடியாகவே பேசக்கூடும் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. சோ அப்படி பேசும் பட்சத்துல கண்டிப்பாக மீண்டும் வடிவேலு அவர்கள் பொதுமக்களிடமும் சரி, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆதரவாளர்களிடமும் சரி சரியாக வாங்கி கட்டிக்க போறார் அப்படின்னு பல அச்சுறுத்தல்களுமே எழுந்திருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.